எக்ஸைஸ் 4.1ல 7th சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 5 பை பை 9 cos 5 பை 9 பிளஸ் cos 5 பை பை 9 sin 5 பை 9. மதிப்பு காண்க sin இன்வர்ஸ் ஆஃப் sin 5 பை பை 9 cos 5 பை 9 பிளஸ் cos 5 பை பை 9 sin 5 பை 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது மட்டும் பாருங்களேன். இது நம்ம 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b அப்படின்னு மாதிரி இருக்கா? அதாவது A இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 5 பை பை 9 இருக்கு. A இருக்க இடத்துல என்ன இருக்கு? 5 பை பை 9 இருக்கு. அதே மாதிரி B இருக்க இடத்துல 5 பை 9 இருக்கு. சரியா? அதாவது sin A plus B ன்னா என்னன்னா sin A cos B plus cos A sin B இப்படி இருக்கா? இதுல A இருக்க இடத்துல என்ன இருக்கு? 5 பை பை 9 இருக்கு. B இருக்க இடத்துல 5 பை 9 இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா sin இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை ஷார்ட் பண்ணி sin A plus B மாதிரி மாத்திக்கணும். sin A இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு? 5 பை பை 9 இருந்துச்சு. பிளஸ் B இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு? 5 பை 9 இருந்துச்சு. ஸோ கீழ டினாமினேட்டர் பொறுத்தவரைக்கும் 9 தான் இருக்கு. மேல 5 பையும் ஒரு பையும் கூட்டிட்டோம்னா 6 பை. சரியா? அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 டேபிள கேன்சல் பண்ணலாமா? இது அடிச்சா 2 வரும். இது அடிச்சா 3 வரும். அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் sin 2 பை பை 3 வரும். சரியா? இந்த 2 பை பை 3 அப்படிங்கிறது 5 பை 2க்கும் 3 பை பை 2க்கும் இடையில இருக்கும். சரியா? எப்படி இடையில இருக்கும்? 5 பை 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இத 1 பை 2ன்னு வச்சுக்கோங்க. 1 பை 2ன்னா என்னது? 0.5. 3 பை 2ன்னா எவ்வளவு? 1.5. 2 பை 3ன்னா என்ன வரும்? 2 3ஆல வகுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 சம்திங் வரும் நினைக்கிறேன். 0.6 அல்லது 0.7 0.6 சம்திங் வரும். 0.6ங்கிறது எதுக்கு இடையில இருக்கு? இதுக்கு இடையில தானே இருக்கு. சரியா? ஸோ இது வந்து பை பை 2, இது வந்து 3 பை பை 2, இது வந்து 2 பை பை 3. அதாவது அந்த 2 பை பை 3 வந்து இங்க இருக்க தீட்டா வந்து பை பை 2க்கும் 3 பை பை 2க்கும் இடையில இருந்துச்சுன்னா, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வர நேரத்துல எப்படி எழுதிக்கலாம்னா, பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்க எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸ் வந்து பை பை 2க்கும் 3 பை பை 2க்கும் இடையில இருந்துச்சுன்னா, இத எப்படி எழுதிக்கலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இருந்துச்சுன்னா, பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 2 பை பை 3 இருக்கு. இப்ப எல்சிஎம் எடுங்க. 3 இன்டு பை 3 பை மைனஸ் 2 பை பை 3. 3 பைல 2 பை போச்சுன்னா 1 பை 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 3. ஸோ இந்த பை பை 3 எதுக்கு இடையில இருக்கு? மைனஸ் பை பை 2க்கும் பிளஸ் பை பை 2க்கும் இடையில இருக்கு.